இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? தூய பனிமய மாதாவோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க ஓகே, உங்களுக்கான காணொளி தாங்க இந்த காணொளி. நம்ம ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம் தாயம் திரு தூய பனிமய மாதாவின் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றதுங்க. அந்த திருவிழாவோட வரலாறு பற்றி இன்று நாம் பார்க்கலாம். பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்துல பனி பெய்திராத ரோமை நகர்ல உறைபனி பொழிந்து மலைமுகடு முழுவதும் மூடிய அதிசயம் ஆகஸ்ட் 5 கிபி 352 நிகழ்ந்துள்ளதுங்க. ரோமைல பத்ரீஸ் அருளப்பர் என்னும் செல்வ சீமான் தன் மனைவியோட வசித்து வந்தார். அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்ட இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் தங்கள் ஆஸ்தி அனைத்தையுமே அன்னை மரியாளுக்கென அர்ப்பணிக்க 2 பேரும் முடிவு செஞ்சாங்க. பாப்பரசர் திபேரியுவும் அவர்களின் ஆலோசனையோட பேர்ல இதற்கென மாதாவிடம் இடையறாது மன்றாடி வந்தனர். இவர்களுக்கு பதிலளிக்க திருவுளம் கொண்ட அன்னை ஆகஸ்ட் 5ஆம் தேதி இவர்கள் இருவர் கனவிலும் தோன்றி எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் நிர்மாணிக்கும்படி கூறினார். பனி பெய்திருக்கும் மலைமுகட்டை அவர்களுக்கு அடையாளமாக தருவதாக உறுதியளித்தார் அன்னை. இருவரும் பாப்பரசரிடம் செல்ல அவரும் அதே கனவை கண்டதாக கூறினார். ரோமைல பனி பொழிவதில்லை, ஆனால் அந்த இரவு முழுவதுமே உறைபனி பெய்து போர்வை போல் மலையை மூடியதுங்க. அத காலையில செய்து அறிந்து பனி பெய்த இடத்தை காண பெரும் கூட்டம் கூடியது. பனி பெய்த இடத்தின் வடிவத்திலேயே ஆலயம் அங்கு எழுப்பப்பட்டதுங்க. இதுவே பனிமய மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம். அப்போஸ்தலரான புனித லூக்கா தீட்டியதாக கூறப்படும் மாதாவின் ஓவியம் ஒன்று இங்க இருக்குங்க. பழைய ஏற்பாட்டில் கிதியோன் தன் போர்வை மட்டும் பனியில் நனைய வேண்டும் என்று வேண்டிய போதும் தன் போர்வை மட்டும் பனியில் நனையக்கூடாது என்று வேண்டிய போதும் இறைவன் அந்த அடையாளத்தை கொடுத்தது போல் பனி பெய்யாத இடத்திலும் காலத்திலும் அன்னை செய்த இந்த அற்புதம் அவருக்கு பனிமய மாதா என்று பெயர் பெற்று தந்ததுங்க. அனைவருக்கும் பனிமய மாதாவின் திருவிழா நல்